இறைவன் என்னை நன்றாகவே படைத்தான். தங்களுக்கு தமிழ் பணி செய்யுமாறே. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல அடுத்த தலைப்புல என்ன பார்க்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா வேற்றுமைகள். இன்னைக்கு இலக்கண குறிப்புலயே நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். இலக்கண குறிப்பு அப்படின்றது பகுதி விகுதி அற்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். இப்ப வேற்றுமைகள்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப வேற்றுமைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்ற ஒரு வினாவிற்கு விடை வேற்றுமைகள் 8 வகைப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்னது வேற்றுமைகள் 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுவாய், ஐ, ஆள், கு, இன், அது, கண், விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லி வேற்றுமைகள் 8 வகைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கிறோம். ஆனா வேற்றுமை உருபுகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேற்றுமை உருபுகள் 6 வகைப்படும் அப்படின்ற ஒரு தெளிவான செய்தி நமக்கு தெரியுது. ஏன் வேற்றுமைகள் 8 வகைப்படும், வேற்றுமை உருபுகள் 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் முதலாவது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. முதலாவது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் என்ன கிடையாதுன்னு சொன்னா உருபுகள் கிடையாது. ஆகவே முதலாவது வேற்றுமையை நாம் வெள்ளுவாய் வேற்றுமை எனவும் 8வது வேற்றுமையை நாம் விழி வேற்றுமை எனவும் அழைப்போம். இப்ப இந்த வேற்றுமை உருபுகள் 6க்குமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம உருபுகள் சொல்லுவோம். அப்ப எடுத்துக்காட்டுல எப்படி வந்தா என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்றேன், கவனத்துல வச்சுக்கோங்க. ஐ வந்திருக்கு. இரண்டாவது வேற்றுமை உருபு என்னது அப்படின்னா ஐ. இந்த ஐ எப்படி இருக்கு அப்படின்னா கண்டதை, சென்றதை, நின்றதை. எடுத்துக்காட்டுப்பா, கண்டதை, எடுத்ததை, சென்றதை, நின்றதை, ஓடியதை. ஐயில முடிஞ்சிச்சுன்னா கண்ணை மூடிட்டு போடுங்க, அது 2ஆம் வேற்றுமை தொகை. இப்ப ஆள் 3ல வந்திருக்கு இல்லையா, 3வது வேற்றுமை உருபு என்ன அப்படின்னா ஆள். அந்த ஆள் எப்படி முடியணும்னா அப்படின்னீங்கன்னா கண்டதால், சென்றதால், நின்றதால், எடுத்ததால், ஓடியதால், உடைந்ததால், இந்த மாதிரி ஆள் இருந்துச்சுன்னா அது 3ஆம் வேற்றுமை தொகை. அதாவது நல்லா கவனிங்க, இந்த ஆள் அப்படியே உயிரெழுத்துக்களால முடியுமா அப்படின்னா கிடையாது. யாழ், ஆள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப கு அதே மாத்துங்க பாப்போம். கண்டதுக்கு, எடுத்ததுக்கு, சென்றதுக்கு, நின்றதுக்கு, சரியா? அந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா அது 4ஆம் வேற்றுமை தொகை. இப்ப இன்னுல என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த இன்னானது எப்படி முடியும் அப்படின்னா இப்ப பாருங்க, பூவையின் செயல், பூவையின் செயல், இந்த இன்னும் முடிஞ்சிருச்சு இல்லையா, பூவையின் செயல். அந்த மாதிரி இன்னும் நடுவுல வந்திருந்துச்சுன்னா இது 5ஆம் வேற்றுமை தொகை, 5ஆம் வேற்றுமை தொகை. அதே இத பாருங்க, இது எப்படி முடிஞ்சிருக்கு, அது வந்திருக்கு இல்லையா. அப்ப இது என்ன போடுவோம் நம்ம அப்படின்னா பூவையினது செயல், கண்ணனது செயல், இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது 6ஆம் வேற்றுமை தொகை. இப்ப 7ஆம் வேற்றுமை தொகை இது எப்படி முடியும் மேம் அப்படின்னா இந்த கண்ணானது எப்படி வரும் அப்படின்னா குறுந்தாட்கண் பூதம், குறுந்தாட்கண் செயல். அந்த மாதிரி கண்ணானது அப்படியே அமைஞ்சு வந்திருந்துச்சுன்னா அது 7ஆம் வேற்றுமை தொகை. முதலாவது வேற்றுமைக்கு என்ன இல்லைன்னு சொன்னா உருபுகள் இல்ல, அதனால அதை நம்ம எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றோம். எழுவாய்ன்றது யாரு? இப்ப தன்மை, முன்னிலை, படர்க்கை, மூவிடம் பார்த்தோம் அப்படின்னா தன்மைனா யாரு? நம்ம தான் இல்லையா. அதே மாதிரிதான் எழுவாய் ஒரு செயல், ஒரு பொருள், ஏதாவது ஒன்னை குறித்து வந்துச்சுன்னா அது எழுவாய் வேற்றுமை. இப்ப 8வது வேற்றுமை விழி வேற்றுமை. விழினா என்ன அப்படின்னா விழித்து கூறுவது விழி. கண்ணா வா, அம்மா வா, அப்பா போ, இந்த மாதிரி விழித்து கூறப்பட்டால் அது விழி வேற்றுமையின் பார்ப்படும். இப்ப வேற்றுமை 8 வகைப்படும், வேற்றுமை உருபுகள் 6 வகைப்படும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதுல ஒண்ணு இருக்கு, என்ன அப்படின்னா ஒன்றொளி பொதுச்சொல். உயர்திணைக்கும் அக்ரிணைக்கும் சில பொருட்கள் சில ஏற்றும் வரும், அக்ரிணையில்
வரும். ஒன்றொலி பொதுச்சல் உயர்திணைக்கும் அஃறிணைக்கும் பொதுவாய் வரக்கூடிய ஒன்று ஒன்றொலி பொதுச்சல். ஆனா ஒரு பால் ஒளிந்து ஒரு பால் நின்று பொருள் தருமேயானால் அச்சொல் ஒன்றொலி பொதுச்சல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப 1000 மக்கள் போர்க்களம் சென்றனர் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டை நம்ம உற்று நோக்குவேமேயானால் 1000 மக்கள் போர்க்களம் சென்றனர். 1000 மக்கள் போர்க்களம். இப்ப யாரு போர்க்களத்திற்கு போவா அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பெண்மகள் போர்க்களத்திற்கு செல்ல மாட்டாங்க, ஆண்மகன் தான் போவாங்க அப்படின்ற ஒரு செய்தி. அப்ப பெண்பால் ஒளிந்து ஆண்பாலை குறித்து நிற்பதால் இது ஒன்றொலி பொதுச்சொல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு மட்டும். 1000 மக்கள் கருவுற்றிருந்தனர். இப்ப எந்த மக்களால கருவுற முடியும் அப்படின்னா, ஆண்மகனால முடியாது இல்லையா, பெண்மகளால மட்டும்தான் கருவுற முடியும். இங்க ஆண்பாலை விளக்கி பெண்பால் நின்று பொருள் தந்த காரணத்தினால் இச்சொல் ஒன்றொலி பொதுச்சொல் என காணப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.